அன்புறவுகளுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு. எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் முடிவுகளாக இது இருக்குது. 5 ஆண்டு கால ஆட்சியை முடிச்சுட்டு 3வது முறையாக தேர்தலை சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் பாஜக கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியாக தான் பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. கடந்த 2 முறையும் 2014 to 19 283 இடங்கள் தனித்தும், 2019 to 2024 303 இடங்கள் தனித்தும் அவங்க பெற்றாங்க. ஆனால் இந்த முறை பெரும்பான்மை கிடைக்கல. அவங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியையும் நிதிஷ்குமார் கட்சியினுடைய எண்ணிக்கையும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தமிழ்நாடு முடிவுகள் 2019 போலவே 40க்கு 40 அப்படின்னு வந்திருக்கு. கடந்த முறை ஒரு இடத்துல திமுக கூட்டணி தோல்வியை தழுவியது. இந்த முறை 40க்கு 40 அப்படின்னு வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சி தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சி கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 17 லட்சம் வாக்குகளை வாங்கினாங்க. நீலகிரி தொகுதியில் அவங்க போட்டியிடலை. அங்கே வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அதை தாண்டி மற்ற எல்லா தொகுதிகள்லையும் போட்டியிட்டு இருந்தாங்க. 17 லட்சம் வாக்குகளை வாங்கினாங்க. அதிலிருந்து இந்த தேர்தலில் எப்படி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி அவங்க தனித்து போட்டிட்டாங்க. 50% இடங்கள் ஆண்களுக்கும் 50% இடங்கள் பெண்களுக்கும் கொடுத்தாங்க. 2019 2021 தேர்தல்களில் போட்டியிட்ட விவசாய சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல. புதிதாக மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது. அதை ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 15 to 16 நாட்கள்லேயே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. தொகுதி வாரியாக பார்க்கலாம். முதல்ல திருவள்ளூர் தனி தொகுதி 1,20,838 வாக்குகளை பெற்றிருக்காங்க. வாக்கு சதவீதம் 8.52. சென்னை வடக்கு 95,954 வாக்கு சதவீதம் 10.63. மத்திய சென்னை 46,031 வாக்கு சதவீதம் 6.3. சென்னை தெற்கு 83,924 வாக்கு சதவீதம் 7.63%. திருப்பெரும்புதூர் 1,40,233 வாக்கு சதவீதம் 9.73. காஞ்சிபுரம் தனி தொகுதி 1,10,272 வாக்கு சதவீதம் 8.75. அரக்கோணம் 98,944 வாக்கு சதவீதம் 8.5. வேலூர் 53,284 வாக்கு சதவீதம் 4.72. கிருஷ்ணகிரி 1,07,083 வாக்கு சதவீதம் 9.18. தருமபுரி 65,381 வாக்கு சதவீதம் 5.24. திருவண்ணாமலை 83,869 வாக்கு சதவீதம் 7.32. ஆரணி 66,740 வாக்கு சதவீதம் 5.85. விழுப்புரம் 57,242. களஞ்சியம் அவர்கள் விழுப்புரத்தில் போட்டியிட்டார். 4.97. கள்ளக்குறிச்சி 73,652 5.89 வாக்கு சதவீதம். கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் கட்சி 3வது இடம் வந்திருக்கிறாங்க. பாமகவை 4வதுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமாக சேலம் 76,207 5.87%. நாமக்கல் 95,577 8.34%. ஈரோடு 82,797 வாக்கு சதவீதம் 7.57. நீலகிரி 58,821 வாக்கு சதவீதம் 5.77. திருப்பூர் 95,726 வாக்கு சதவீதம் 8.38. கோயம்புத்தூர் 82,657 வாக்கு சதவீதம் 6.02. பொள்ளாச்சி 58,196 வாக்கு சதவீதம் 5.17. திண்டுக்கல் 97,845 வாக்கு சதவீதம் 8.51. கரூர்
87,503 7.73%. திருச்சி 1,07,458 10.18%. பெரம்பலூர் 1,13,092 வாக்கு சதவீதம் 10.2. கடலூர் வந்து 57,424 வாக்கு சதவீதம் 5.57. சிதம்பரம் 65,589 வாக்கு சதவீதம் 5.62. மயிலாடுதுறை காளியம்மாள் அவர்கள் போட்டிட்டாங்க. 1,27,642 வாக்கு சதவீதம் வந்து 11.73%. நாகப்பட்டினம் கோவை கார்த்திகா 1,31,294 13.49%. தஞ்சாவூர் 1,20,293 இமாயனூர் கபீர் அவர்கள் போட்டியிட்டார். 11.69. சிவகங்கை இருக்கிறதுலே அதிகமான வாக்குகளை பெற்றது. கடந்த முறையும் சிவகங்கை தொகுதியில் தான் அதிகமான வாக்குகள் பெற்றாங்க. கிட்டத்தட்ட 72,000 வாக்கு சதவீதத்தில் 6.6. 2019 இந்த முறை 15% ஆகியிருக்கு. 1,63,412. ஐ திங்க் இங்கே டெபாசிட் வந்துச்சான்னு தெரியல. 16% எடுத்தால் டெபாசிட்டு வரும். மதுரை 92,879 9.41%. தேனி வந்து 76,834 6.73%. விருதுநகர் 77,831 வாக்கு சதவீதம் 7.25. விருதுநகரில் போன வாட்டி 60,000 வாக்குகளை பெற்றாங்க. இந்த முறை விருதுநகர் ஒரு ஸ்டார் தொகுதியாக இருந்ததால் விஜய் பிரபாகரன் நின்னார், ராதிகா அவங்க நின்னாங்க, மாணிக்கம் தாகூர் காங்கிரஸில் நின்னார். ஒரு டஃப் ஃபைட்டு இருந்தது. 4,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் விஜய் பிரபாகரன் தோல்வியை தழுவினார். ஸோ அதனால் இங்கே வந்து கடந்த முறையோட ஒரு அதீத பர்ஃபார்மன்ஸ் இல்லை. வாக்கு சதவீதமும் அதாவது மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது விருதுநகரில் அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ராமநாதபுரம் 97,672 8.8%. தூத்துக்குடி 1,20,300 12.29%. தென்காசி 1,30,335 12.54%. திருநெல்வேலி 87,686 8.21%. கன்னியாகுமரி வந்து 52,721 5.12%. கடந்த முறை கன்னியாகுமரியில் 17,000 ஓட்டு தான் வாங்கினாங்க, 1.7. ரொம்ப லீஸ்ட் நம்பர் வந்து கன்னியாகுமரியாக இருந்தது. இப்போ அங்கே 5% கட்சி வந்து வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறமாக புதுச்சேரி 39,603. கடந்த முறை 22,000 ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முறை 39,000 ஓட்டு வாங்கினாங்க. மூன்றாவது கட்சி அதிமுக 4வது இடம் தான் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அதில் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, இன்னும் வளர வேண்டியிருக்கு. 5% வளர்ந்துருக்கு அங்கே கட்சி. இதில் நிறைய தொகுதிகளில் இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் போன வாட்டி ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கினாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி தென்காசி, தூத்துக்குடி, தென்காசி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், பெரம்பலூர் இந்த இடங்கள்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் கூட விழுப்புரம், ஆரணி, கடலூர், சிதம்பரம், வேலூர், அதுக்கப்புறமாக வந்து சென்னை மத்திய தொகுதி, தேனி, விருதுநகர் இந்த மாதிரியான இடங்களெல்லாம் இன்னும் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதாவது இங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 10% மேலே வாக்குகளை 9 தொகுதிகளில் வாங்கியிருக்கிறாங்க. அதான் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, சென்னை வடக்கு இந்த மாதிரியான தொகுதிகளில் 10க்கும் அதிகமான சதவீதத்திற்கு மேலே வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இதில் சிவகங்கை நம்பர் 1 இடத்துல இருக்குது. இன்னமும் கூட வேலூர், வட மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி அதீத கழகப்பணியை ஆற்ற வேண்டிய சூழல் இருக்குது. வட மாவட்டங்களில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி இடங்களில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தருமபுரி, வேலூர் அங்கெல்லாம் நல்லா பண்ணணும். போன வாட்டி கிருஷ்ணகிரி நல்லா பண்ணலை. வித்யா வீரப்பன் அவர்களை போட்டதால் ஓரளவுக்கு 1,00,000க்கும் மேலே வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10%, 9.75 நினைக்கிறாங்க வாக்கு சதவீதம். போன வாட்டியோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மற்றபடி விழுப்புரம், ஆரணி, வேலூர், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி
இங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமாக மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் சைடு பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரியான இடங்களில் இன்னும் வந்து களப்பணியை அதிகப்படுத்தணும். டெல்டா மாவட்டத்தில் நல்லாயிருக்கு, தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நல்லாயிருக்கு. திருநெல்வேலி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. நயனா நாகேந்திரன் நின்னதால் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வேல்யூ இருக்கிறவங்க நின்ன இடங்கள்லாம் வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமாக வந்து விவசாயி சின்னம் இல்லாதது இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய இடங்களில் விவசாயி சின்னத்தில் போட்டிக்கிட்டவங்க ஒரு சில அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு 6000 வாங்கியிருக்காங்க, மதுரையில் ஒரு 6000 வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளாக இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக 8% மேலே வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. 35 லட்சம் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. போன வாட்டி 17 ஒரு 2 மடங்கு, போன வாட்டி பெற்றதை விட ஒரு மடங்கு வளர்ச்சியாக பெற்று இருக்கிறாங்க. இது நாடாளுமன்ற தேர்தல், ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. இது மோடியா ராகுலா அப்படின்னு பார்த்த ஒரு தேர்தல். தனித்து போட்டிட்டாங்க, வாக்குக்கு பணம் கொடுக்கல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் 8% மேலே பெற்றிருக்காங்க. அதாவது மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தை பெறக்கூடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் மாநில அங்கீகாரத்தை பெற போகிறாங்க, நாம் தமிழர் கட்சியும் பெற போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டேக் அவேவாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு. இன்னும் இந்த மே, அடுத்த மே, அதுக்கப்புறமாக அதுக்கு அடுத்த மே 25 மே 26 மேல நம்ம வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். ஸோ அதற்குள்ளே நிறைய களப்பணி ஆற்ற வேண்டிய தொகுதிகள் இருக்குது, நிறைய மாவட்டங்கள் இருக்குது. 10% மேலே வாங்கின தொகுதிகளில் சில தொகுதிகளை சேர்த்து தெரிஞ்சு அங்கே வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். கம்மியான இடங்கள் வாங்கின இடத்துல இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தேக்கேவாக இருக்குது. ஸோ இதுதான் நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக வாங்கின வாக்குகள் 40 தொகுதிக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.